வீட்டில் எதுவுமே ஆல்ரெடி வந்து லேட் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வந்து சமைச்செல்லாம் கொடுக்க முடியாது. அதனால வந்து நான் சொன்னேன், பால் பாக்கெட் இருக்கு, வேணா உனக்கு டீ போட்டு தரேன், பிஸ்கெட் இருந்தால் சாப்பிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போ போயிட்டு ஏதாச்சும் பெருசாக சமைக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள். இந்த டைமில் 1:30 மணி ஆகுது. வீட்டில் பேய் நடமாட்டம் இருக்கிற டைம் இது. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஆமாம், வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. குட்டி சாத்தான் மாதிரி பாருங்க மூச்சிட்டு இருக்கு. அதுதான் இப்போ சரி. குட்டி சாத்தான் இருந்தனால தான் பேயை பார்த்து நான் பயப்படுறது இல்லை. எனக்கு பிடிச்ச குட்டி சாத்தான். சரி, அதுதான் வந்து டீ போட்டு கொடுத்து பிஸ்கெட் ஒரு 4 கொடுத்தா சாப்பிட்டு படுத்துப்பா. ஆமாம், ஓகேல? ஓகே. அப்புறம் திருப்பி கேட்க மாட்டியே? திருப்பி கேட்பேன். நீங்கள் பாருங்கள், என் கண்ணு பாருங்கள் எவ்வளோ தூக்க கலக்கத்தில் இருக்குது. அவ்வளோ தூக்கம் வருது எனக்கு. அப்படியே குத்தணும் வாயிலே. டீ போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு படுக்கலான்னு நினைப்பேன். ஆனால் நான் நோ சுகர் டயட்டில் இருக்கேன், சேலஞ்சிங்கில் இருக்கேன். ஸோ அதனால் நான் குடிக்க முடியாது. அதனால தான் சின்ன பேக்கெட் சுகர் கடி. இல்லைம்மா, நான் குடிக்கக்கூடாது. நான் குடிக்க மாட்டேன். வெறும் இது மட்டும் குடிக்கலாம்ல, பால் டீ. வேணா நான் பிளாக் டீ போட்டுக்கிறேன் சுகர் இல்லாமல். ஓகே ஓகே. இதை செஞ்சு இந்த பொண்ணுக்கு நல்ல அறிவுறுத்துங்க கமெண்ட்ல. அம்மாவை இப்படியெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது நைட்ல. எங்க அம்மாவுக்கு தான் பசிக்குது. ஃபர்ஸ்டாலும் நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல லேட் நைட்ல. எவ்வளோ பசிக்கும்ல. ஆனவுனா இந்த டைலாக் ஒன்று சொல்லு அந்த டைலாக்கு. பசிக்கும்ல. இதை பாருங்க, இந்த டைலாக் சொல்லி தான் பண்றது. நான்